ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்ல விதமாக அனைத்து விதமான சுப காரியங்களும் சரியான நேரத்தில் நடக்கணும். அந்த வகையில் நிறைய பேருக்கு தடையாக இருக்கிறது திருமண தடை. திருமணம் நடைபெற்றாலும் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் குழந்தை பாக்கியத்தை தருவதற்காகவே பலவிதமான மருத்துவமனைகள் இன்றைய காலத்தில் நிறைய அதிகரிச்சுட்டே வருது. இவ்வளவு மருத்துவ வசதிகள் அதிகரிச்சும் கூட நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையோட ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த நாம் பலவிதமான தெய்வங்களை வழிபாடு செஞ்சு நாம் பூஜை எல்லாமே செஞ்சுட்டு வருவோம். அப்படி இருக்கும்போது காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நாம் விநாயகருக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயரை தான் வழிபாடு செய்வோம். இவங்க இருவருமே காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் விநாயகரும் ஆஞ்சநேயரும் மிகவும் உகந்த தெய்வங்களாக இருக்கிறாங்க. அதனால ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கிரக தோஷங்கள் நீக்குவதோடு வெற்றியும் நமக்கு சேரும். இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக 5 சனிக்கிழமைகள் செஞ்சுட்டு வரணும். இல்லைனா 3 மூல நட்சத்திரத்தில் நம்ம செய்யலாம். அதுவும் இல்லைனா 3 அமாவாசை தினங்களில் செய்யலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமான வழிபாடாகத்தான் இந்த வடைமாலை சாற்றும் வழிபாடு இருக்கு. இந்த வடைமாலை தயார் செய்யும் போது கருப்பு உளுந்தையும் பச்சரிசியையும் சேர்த்து வடையை நம்ம தயார் செஞ்சுக்கணும். நாமே நம் கைப்பட வடையை தயார் செஞ்சுக்கிறது இன்னும் நல்லது. எத்தனை எண்ணிக்கையில் வடையை சாத்தணும் அப்படின்றது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இதை எடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்தணும். 2 நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு முழு மனதோட ஆஞ்சநேயருக்கு தங்களின் பெயரில் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆஞ்சநேயரை 21 முறை வலம் வரணும். 21 முறை வலம் வரும்போது ராமநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். 21வது சுற்று அடி பிரதட்சணமாக இருக்கணும். ஆஞ்சநேயரின் கழுத்தில் இருக்கக்கூடிய வடமாலையா குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அவர் கழுத்திலேயே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா அந்த வடமாலையை எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய தம்பதிகளுக்கு முதல்ல 3 வடைகளை பிரசாதமாக கொடுத்துடணும். அதுக்கப்புறமா யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம அந்த வடையை பிரசாதமாக கொடுக்கலாம். அப்படி வடையை பிரசாதமாக தரும்போது முழு வடையாக தரணும். அதை பிச்சு உடைச்சி இந்த மாதிரி சிறு பீஸாக துண்டுகளாக நம்ம பிச்சு கொடுக்கக்கூடாது. இந்த முறையில் ஆஞ்சநேயரை தம்பதி சகிதமாக யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோடு காரிய வெற்றியும் உண்டாகும். நீங்கள் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீக்கிறதோடு காரிய வெற்றியையும் குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடிய இந்த வடைமாலை வழிபாட்டை முழு மனதோட ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது காரிய வெற்றியையும் குழந்தை பாக்கியத்தையும் கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் நம்பிக்கையோட பக்தியோட இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.